காமராஜர் ஐயா 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அதிகமான கேள்விகள் கேட்பார். சிறு வயதிலிருந்தே ஆசிரியர்கள்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்குறதுன்னு சொன்னால் அது காமராஜர் ஐயா தான். இதனால் அவருக்கு ஒரு பட்டப்பேரும் உண்டு, கேள்விக்கார காமராஜ் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசு அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேலி செய்கிறது வழக்கம். காமராஜர் ஐயாவோட கேள்விகள் எல்லாம் சின்னதாக இருந்தால் கூட அர்த்தமுள்ளதாக இருக்குங்க. அவர் ஆசிரியரிடம் கேட்ட சில கேள்விகள்: சூரியன் ஏன் சூடாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டார். நதி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டார். இந்த பிரிட்டிஷ் அரசுன்னா யாருன்னு கேட்டார். சின்ன வயசுலேயே பிரிட்டிஷ் அரசாங்கம்னா யாருன்னு கேட்ட ஒரு முதல் சின்ன பையன்னா அவராக தான் இருக்கும். காரணம், கேட்குறதுக்கு 1000 கேள்விகள் இருந்தால் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம்னா யார், நம்ம ஏன் அவன் அடிமைப்படுத்தினான், இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால தான் அவரால் பிற்காலங்களில் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்க முடிஞ்சது. அதன் மூலமாக தான் அவர் ஒரு பெரிய தலைவராக அறியப்படுகிறார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதில் முக்கியமான ஆள் இவரும் ஒருத்தர். சிறு வயதில் எந்த பிள்ளை அதிக அளவு கேள்வி கேட்குதோ அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள், சில கேள்விகள் பயனற்றதாக இருக்கலாம். ஆனால் நம்ம சின்ன குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து கேள்விகள் கேட்க வைங்க. இந்த கேள்விகள் மூலம் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். காமராஜரை அதிகமாக கேள்வி கேட்டார், அதிகமாக சிந்தனை செய்தார். அந்த சிந்தனைகளை சாதனையாகவும் மாற்றினார். அதனால தான் அவரோட வாழ்க்கை சரித்திரமாக மாறிச்சு.